வணக்கம். 221 பாயிண்ட்ஸோட இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. பியூட்டிஃபுல் ரேலி. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த ரேலி பெருசாக டவுன் சைடு இருக்காதுன்றது நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னு சொன்னால் 25,500 வந்து ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆயிருந்துச்சு. கால் சைடை பொறுத்த வரைக்கும் 25,950 to 26,000 இந்த லெவலில் வந்து நிறைய கால் ரைட் பண்ணப்பட்டுச்சு. அக்டோபர் மந்த்துக்கானது. நவம்பர் 4th எக்ஸ்பைரியிலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தான் வந்து மோஸ்ட்டாக எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே வந்து ட்ரம்ப்புக்கு சைனா என்ன நடக்க போகுது, ஏன்னா மூமெண்ட் சைனா கூட அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடுத்தது வந்து ஓப்பனிங் வந்து இந்தியாவை தான் இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. யூஎஸ் செக்ரட்டரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க வி ஆர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி மெசேஜ் டேட் தீபாவளி க்ரீட்டிங்ஸ் பண்ணும் போதும் பிரதமருக்கு வந்து அவர் சொல்லும் போதும் எஸ் வி ஆர் ரெடின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பியூஷ் கோயலும் வந்து நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் அவரும் வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் வி ஆர் நியர் தி கம்ப்ளீஷன்ற லெவல் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் சைனிங்ன்றது வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய புஷ் இருக்கும் மேலே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து எதிர்பார்த்த 26,500+ நேற்று வந்து நம்ம ஒரு டார்கெட் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும். யாரெல்லாம் நேற்றோட வீடியோ நீங்கள் பார்க்கலையோ நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்த 3 to 6 months மார்க்கெட் என்ன வியூ இருக்குன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். எக்ஸாக்டாக நான் கொடுக்கல. நீங்கள் ஃபுல் 26 minutes வீடியோ பார்க்கும் போதும் பரவலாக உங்களுக்கு வந்து அங்கே பிட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்க்கும் போதும் உங்களுக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும். அந்த வியூஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு போங்க, மார்க்கெட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போதும் 26,036 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, அது அக்டோபர் மந்த்க்கான கான்ட்ராக்ட். ஸ்பாட்ன்றது நிஃப்டி ஸ்பாட் வந்து 25,966 க்ளோஸ் ஆச்சு. ஞாபகம் வச்சுங்க, 26,000 வந்து ஆல்மோஸ்ட் 2 crore கால்ஸ் வந்து ரைட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் 25,950 வந்து 1.5 crores ப்ளஸ் வந்து அந்த இடத்துல கால் ரைட் பண்ணப்பட்டுச்சு நாளைக்கு எக்ஸ்பைரியில். நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த எக்ஸ்பைரி சமயத்தில் வந்து ஆல்வேஸ் தெர் இஸ் அ ட்ராப். அண்ட் இந்த தெரியும் ட்ராப் இருக்குது. ஏன் அந்த ட்ராப்னு சொன்னால் அக்டோபர் வந்து 26,036 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. ஆனால் நவம்பர் கான்ட்ராக்ட் விச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வெனஸ்டே அது வந்து 187 இருக்குது. 26,187. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 150 பாயிண்ட்ஸ் அப்சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அக்டோபருக்கான சார்ட்டை பார்த்துட்டு நவம்பருக்கான சார்ட்டை வந்து விட்டுருவீங்க. நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரீமியம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிஃப்டி வந்து கரண்ட்டில் வந்து 70 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நாளைக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் வந்து 0 ஆகிடும். அதான கேரி இது ஆகும். நவம்பர் மந்த்க்கான ப்ரீமியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 221 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். கரண்ட் ப்ரீமியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 149 பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் நவம்பர் ப்ரீமியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 460 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. இந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், சம்டைம் இன் டிசம்பர் மாதம் வந்து செபி வந்து இதுக்கான ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரூல்ஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாங்க. என்எஸ்சியும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. 29th ரைட் கம்மிங் வெனஸ்டேலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிஃப்டியோட லாட் சைஸ் 75 65 ஆகுது, குறையுது. ஆல்மோஸ்ட் நம்ம 26 போனனால அந்த ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதோட சைஸ் குறைச்சிட்டாங்க. நம்ம பார்லேஜி இருக்குல்ல, பிஸ்கெட் வந்து லாஸ்ட் 15 வருஷமாக அதே 5 ரூபா தான் இருக்குது. அவன் 100 கிராம்லேருந்து குறைச்சி மேபி இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 2 பிஸ்கெட் மட்டும் தனியாக ஒரு கவரில் போட்டு 5 ரூபான்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதே கதை தான் நிஃப்டி. ஸோ ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறதோட தே ஹவ் ரெடியூஸ் தி லாட் சைஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 35 லாட் சைஸ்லேருந்து தே ஹவ் ரெடியூஸ் டு 30. ஸோ ஞாபகம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரம் வெட்னஸ்டே ஆன்வர்ட்ஸ். சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எடுத்துங்க. நிஃப்டி நவம்பர் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து 26,187 க்ளோஸ் ஆகிருக்கு. கீப்பிங் 26,100 ஆஸ் யோர் ஸ்டாப் லாஸ். 87 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஸ் நான் கொடுத்துருக்குறேன். க்ளோஸ் டு அபவுட் 26,400 அடுத்த 2-3 நாளில் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கரண்ட் லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 230 பாயிண்ட்ஸ் 240 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஷார்ட் டேர்ம் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து ஆல்வேஸ் யூ கேன் லுக் ஃபார் இட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 58,574. எவ்வளோ? 58,574. அதுக்கான இலக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். 250 58,250 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட் 275 பாயிண்ட் வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்குறேன். அப்சைடு வந்து ஆல்மோஸ்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 500 பாயிண்ட்ஸ். ஸோ 1:2 இருக்குது. ரைட். 59,073
டார்கெட் மோஸ்ட் லைக்லி Thursday ஃப்ரைடேக்குள்ளே வந்துடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணணும்னு நினச்சால் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். லாட் சைஸ் மாறுது, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். சார்ட்டில் பார்த்துட்டு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறது முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. எக்ஸப்ட் தட் நிஃப்டியை வந்து இன்றைக்கி மேஜராக தூக்கி தனிக்காட் ராஜாவாக நிப்பாட்டினது வந்து ரிலையன்ஸ் வந்து புது ட்ராக்ல வந்து எடுத்திருக்கிறாங்க. தே சே டேட்டா இஸ் நியூ ஆயில். இதை வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரு டயலாக். அண்ட் ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு தட் ரிலையன்ஸோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன், மெயின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அதோட சிஸ்டர் கன்சர்ன் ப்ளஸ் மெட்டா, நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவில் வந்து ஒரு பவர்ஃபுல் டேட்டா சென்டர்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் NVIDIA ஓனர் வந்திருந்தார், CEO வந்திருந்தார். அவர் வந்து இவங்களுக்கு வந்து சிப்பு சப்ளை பண்ணுறதா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. உங்களுக்கு வந்து தெரியும், பாம்பேயில் வந்து அது பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அவர் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போய், உங்களுக்கு தெரியும் குஜராத்திஸ் என்ன கொடுப்பாங்கன்றது. எனிவே, ஸோ அங்கே ஹார்ட்வேர் ஃபைனலைஸ் பண்ணாங்க, இங்கே சாஃப்ட்வேர் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டேட்டா சென்டர் இன் இந்தியா. நிறைய டேட்டா சென்டர்ஸ் வருதில்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கூகுளும் வந்து அனௌன்ஸ் பண்ணிச்சு, அவுட் சைடு US இந்தியாவில் இருக்கிற டேட்டா சென்டர் இஸ் கோயிங் டு பி வெரி பவர்ஃபுல் டேட்டா சென்டர்ன்றது. ஸோ அடுத்தது வந்து நம்ம ரிலையன்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது போடும் போதும் என்ன ஆகுன்னு சொன்னால், தே ஆர் டாக்கிங் அபவுட் $30 பில்லியன் பிஸ்னஸ். ஒரு பில்லியன்றது 8,800 crores இன்ட்டு 30ன்றது நீங்கள் போட்டுங்க. somewhere close to about 240,000, 250,000 crore additional business they are talking about in next 4 to 5 years period. So definitely இது வந்து ரிலையன்ஸ்க்கு பயங்கர பாசிட்டிவ். நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சில விஷயங்கள் சார்ட்ஸை வச்சு டார்கெட்ஸ் கொடுத்துருந்தோம். பார்க்கலன்னு சொன்னால் நம்மளோட போன வாரம் லைக் ஷுட் பி ஆன் Wednesday or Tuesday அந்த டேட்டா அன்னைக்கு டேயில் வந்து நம்ம ரிலையன்ஸ்க்கான சில இலக்குகள் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ போய் பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும். அப்சைடில் இன்னும் ஒரு 15-20% அப்சைட் இமீடியட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் 6 to 8 months பீரியடில் வந்து 1,800 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கு மட்டும் 1.44% வந்து அப் ஆயிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, TCS, இன்ஃபோசிஸ் இவங்களாம் வந்து வே டவுன் பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், எஸ் லாஸ்ட் ட்ரேடடில் வந்து TCS, இன்ஃபோசிஸ்லாம் வந்து அப்பா இருந்துச்சு. இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட், இட் இஸ் நாட் தேர். ட்ரெண்டை வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. இன்ஃபோசிஸ், TCSலாம் வந்து பார்த்து மாட்டிக்காதீங்கன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், டெலிகாம் வாஸ் வெரி குட், மெயின்லி பிகாஸ் சுப்ரீம் கோர்ட்டு நம்ம ஐடியா வோடாஃபோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதனால் ஐடியா கொஞ்சம் மேலே ஏறி இருந்துச்சு. மற்றபடி செக்டார் வைஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே பாசிட்டிவ் இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் தி டெக்ஸ்டைல் பார்ட் ஆஃப் இட். இதுக்கு அடுத்தது வந்து பேங்கிங் செக்டார்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பேங்கிங் செக்டாரில் மெயினாக வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நம்ம அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸாகவே நம்ம வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேங்க் ஆஃப் இந்தியா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து கால் கொடுத்துருந்தோம். அப்சைடுக்கான டார்கெட் இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி தெரியும். இன்றைக்கி 5.4% அப்பாக இருக்குது. கெனரா பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 3.7% அப்பாக இருக்குது. இது எல்லாமே நம்ம பேசப்பட்ட ஸ்டாக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஃபெடரல் பேங்க் பற்றி நான் பேசல, SBI பற்றியும் பேசல, இந்தியன் பேங்க் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இது எல்லாமே வந்து அப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பேங்க்கில் கோட்டக் மஹேந்திரா பேங்க் மட்டும்தான் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு F&O ஸ்டாக்ஸில், ரைட். இதுக்கு அடுத்தபடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் NBFCs, ரைட், MCX, CDSL, IIFL, NUVAME. ஓகே, எனக்கு இது வந்து ப்ரொனவுன்சேஷன் வரல. ஸோ இன்றைக்கி வந்து அது 3.3% அப்பாக இருக்குது. ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்றைக்கி காலையில் இப்போ ரீசெண்டாக தான் இதோட பப்ளிக் இஷ்யூ வந்துச்சு. அண்ட் F&Oவில் ஆல்ரெடி வந்துருச்சு. 7,421 லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். அண்ட் ப்ராபபிள் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 9,000 பக்கமாக இருக்குது, நியூ ஆல் டைம் ஹை. அடுத்த ஒரு எனிவே பிட்வீன் 1.5 monthsக்குள்ளே வந்து இது அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வென் வி ஆர் சேயிங் 1,500 points நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அபவுட் 20% நம்ம பேசுகிறோம்.
ஸோ 20% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. டெக்னாலஜி சைடில் கேபிஐடி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அகாடமிக்கலி நான் வந்து சார்ட் ரீட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் கேபிஐடி சார்ட்டை போய் நீங்கள் பாருங்கள். மந்த்லி சார்ட்டை பாருங்கள், வீக்லி சார்ட் பாருங்கள். டே சார்ட்டை பார்க்காதீங்க, கிளாரிட்டிஸ் இருக்காது. மந்த்லி அண்ட் வீக்லி சார்ட்டில் போய் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். அண்ட் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு என்டர் பண்ணணுன்னு நினச்சால் என்டர் பண்ணலாம். அண்ட் டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்றது நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க. இட்ஸ் அ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். மெட்டல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது. ஹிண்டல்கோ நல்லா இருக்குது, வேதாந்தா நல்லா இருக்குது, நேஷ்னல் அலுமினியம் இன் பர்டிகுலர் ரொம்ப நல்லா இருக்குது, ஹிந்துஸ்தான் ஜிங்க் ரொம்ப நல்லா இருக்குது, ஹிந்து காப்பர் நல்லா இருக்குது. இது எல்லாத்துலேயும் நம்பர் 1 எதுன்னு சொன்னால் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, சார்ட் வைஸ் மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போதும் நல்லா இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, தோ இன்னைக்கு சில்வர் வந்து ரைட் நவ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 2.3% வந்து கீழே விழுந்துருக்கு. ரைட், இந்தியன் ருப்பி வைஸில் வந்து ஒன்றும் பெருசாக கீழே விழுவில். ஏன்னு சொன்னால் இது அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், கோல்டு ப்ரைஸ் மேலே ஏறும் இல்லையா கீழே இறங்காது. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கீழே இறங்கினாலும் ருப்பியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ணிவிடுவாங்க. போன வாரம் வந்து ருப்பி வந்து 87.80 வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து 88.25க்கு போயிருக்கு. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் வந்து கோல்டு வந்து க்ளோஸ் அபவுட் 2.2% விழுந்துருக்கு. பட் இந்தியன் ப்ரைஸில் வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் டச் பண்ணனால இதை நம்ம வந்து டைரெக்டாக போயிடலாம். கோல்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 12,535, இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. இது ஹோல்சேல் ரேட் மார்க்கெட். 12,535 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,51,300 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ஸோ சில்வர் விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கீழே குறைஞ்சிட்டு இருக்கு. அரௌண்ட் 47-46 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் சில்வரோட டார்கெட் அடுத்த 3 to 6 monthஸில் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $67 to $68 வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். 46லேருந்து. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆல்மோஸ்ட் 50% அப்சைட். 50% அப்சைடு போகும்போதும் இந்தியாவில் சில்வர் ப்ரைஸ் என்ன ஆகும்? நான் சில்வர் வாங்க சொல்லி நான் சொல்ல, பட் சில்வர் ப்ரைஸ் என்ன ஆகுன்றது யோசனை பண்ணிங்க. பாயிண்ட் 1, இந்தியாவில் சில்வர் மேஜராக டீல் பண்ணுறது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க். அண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ப்ரைஸ் எங்கே போகுன்றது கால்குலேட் நீங்கள் பண்ணீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வாஸ் பெட்டர் சாய்ஸ் தென் ஆல் திஸ் ஸ்டாக்ஸ். சரி, இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 2-3 ஸ்டாக்ஸு இன்றைக்கி வந்து எஃப்எஸ்எல், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ், இவங்க வந்து இன்றைக்கி ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க. போய் சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரிலையன்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி 1.44% அப்பாக இருக்குது. 1484 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து க்ளோஸ் அபவுட் 1400 இருக்கும்போது நம்ம இதுக்கான கால் கொடுத்துருந்தோம். மற்றபடி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைட் பை எனி சான்ஸ், ரைட், பை எனி சான்ஸ் 26,000க்கு மேலே, ரைட். இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ஸ்பாட்டு 26,030, 40, 50க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் மேலே வந்து ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராபப்ளி அதே வந்து ஒரு 1000 இல்லை, ஒரு 100, 150, 200 பாயிண்ட்ஸ் வந்து ராலி போகிறதுக்கான காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகம் வச்சுங்க, வெட்னஸ்டேலேருந்து புது கான்ட்ராக்டில் லாட் சைஸ் மாறுது. அதுக்கு தந்தாப்புல நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.